ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரூச் ஒர்க் மாதிரி நம்ம ஒரு காட்டன் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து எடுத்துட்டு இதில் நம்ம எந்த ஷேப் மிரர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப் மிரரை வச்சு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நம்ம வந்து இதில் த்ரெட்டை வந்து கட்ட போகிறோம். நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு பேலன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். நல்லா டைட்டாக கட்டிட்டு எப்படி வந்து பூ கட்டுறதுக்கு நம்ம நாட் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து நாட் போட்டாச்சு. இப்போது 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து நமக்கு மிரர் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா ப்ளைனாகவும் இன்னொன்று சைடு தான் நமக்கு வந்து மிரர் தெரியும். அந்த மிரர் வந்து மேலே பார்த்தும் கீழே வந்து க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து அந்த கிளாத் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பீட்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். வயலட் கலர் தான் saree, அதனால் வயலட் கலர் அப்புறம் ப்ளூ கலரும் மிக்சடாக இருக்கா, இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை வந்து கீழே அந்த கிளாத்தை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4 பீட் தேவைப்பட்டுச்சுன்னா 4 வைக்கிறோம். ஒரு 3, 2 அந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சி வச்சுக்கணும். இன்னொன்று, நம்ம ஹேண்ட் நீடில் வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப மெலீஸாக லாங்காகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து எது வேணால் நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸ் எல்லாமே வந்து அதில் ஈஸியாக நுழையிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மெலீஸாக இருக்கும். நமக்கு மிஷின் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். இதே வந்து நம்ம 2த்துக்கும் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கலர்ஸாக, ஒன்று வயலட்டும் ஒன்று வந்து கோல்டு கலர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு கொடி டிசைனு, ஒரு ஃப்ளவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு அசம்ஷனில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரி ஒர்க் தெரியுது அப்படின்னா ஆரி ஒர்க்கையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம போடலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா ஹேண்ட் நீடில் தான் ஃபுல்லாக நம்ம பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணாத கிளாத்னால நம்ம ஆரி ஒர்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கும் சேர்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஸ்டெம் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஒரு 3 கட் பீடாக எடுத்துட்டு நம்ம அந்த டிசைனில் ஒரு ஸ்டிச்சு, அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப சென்டரில் கொண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் தான் நம்ம வந்து நாட் போடணுமே தவிர நம்ம கண்ணா பின்னான்னு போட்டோம்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போது 3 பீடு எடுக்கிறோம். அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே வெளியில் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சென்டரில் போயிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்து அங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச்சும் அங்கே திரும்ப போட்டுட்டு தான் நம்ம திரும்ப வந்து லோட் பண்ணி கொண்டு வரணும். 2 ஸ்டிச்சு நடுவில் போகிறோமா, திரும்ப ஒரு ஸ்டிச்சு அப்படி போட்டுட்டு தான் அடுத்தது நம்ம லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ தான் ஸ்டிஃபாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரும். நம்ம அங்கிட்டு ஒரு ஸ்டிச்சு எங்கிட்ட ஒரு சைடு குத்திட்டு இங்கிட்ட ஒரு ஸ்டிச் குத்தணும் அப்படின்னா ஷேப் வந்து இதே மாதிரி வராது. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது தான் நமக்கு வந்து பேஸ் லைனு, அதை வச்சு தான் ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த கொம்பு டிசைன் வந்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா லீஃப், அங்கங்கே லீஃப் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதுலேயும் வந்து இதே மைக்ரோ கட் பீட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து கட் பீடும் அடுத்த பாதி சைடு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து வயலட் கலர் கொடுத்துடலாம் ஃபில்லிங்ஸ் மாதிரி அப்படின்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். இதுவுமே நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் போய் நீங்கள் லோட் பண்ணணும். டியூப்பை வந்து சென்டராக ஒரு லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பிக்னஸாக இருக்கிறப்போ சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் லோட் பண்ணுறோம். சென்டரில் எத்தனை பீட் வருதோ, நம்ம இதுதான் ஒரு 4னா 4 நாளா அப்படின்னு கிடையாது. நமக்கு சென்டரில் எவ்வளோ வருதோ 4 பீடோ 5 பீடோ 6 பீடோ அது வந்து உங்களோட அந்த டிசைனை பொறுத்து தான் மாறும். நீங்கள் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போடுங்க. ஆனால் நடுவில் லைன் போட்டுட்டு அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது ஜதோசி யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் இந்த கொம்பு டிசைனுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மெஹந்தி கோல்டு பஞ்ச் பீட் வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். டபுள் லைன் கொடுத்தா கொஞ்சம் பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் லைன் கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு அவுட்லைன் வந்து நம்ம வந்து ஜரிலேயோ இல்லை வந்து எல்லாமே நிறையா வந்து என்ன வைலட் தான் நமக்கு வந்து நிறையா யூஸ் பண்ணணுன்றதுக்காக வைலட் தான் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அவுட்லைனுக்கு வந்து ஃபுல்லாக வைலட்டே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு கீழேயுமே அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிலா மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கேன். இப்போது நான் இதில் இந்த மாதிரி வால் மாதிரி போட்டுட்டு மேலேருந்து டியூப் பீட் போடுறோமா, இந்த டியூப் பீட் ஃபுல்லாக முடிக்கும் போதுமே வந்து இது ஒரு பீட் மேலே போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போடுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா நெருக்கமாக மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். அதே மாதிரி 24 நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மைக்ரோ கட் பீட்க்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி போட்டிருக்க அந்த டியூபோட ஒரு டியூப் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். இதை முடிச்சுட்டு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃபில்லிங்ஸ்க்கு வந்து தாலி கயிறை வந்து அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட்லேயும் அங்கங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரை தான் வந்து ப்ராப்பராக வச்சு லீஃப் டிசைனுக்கு எப்படி போடுறோமோ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ அங்கே மணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து கிடைக்கிறது தான். அதையும் வந்து ஹேண்ட் நீடிலோ இல்லை வந்து ஆரி நீடிலோ யூஸ் பண்ணி நாட்டு சும்மா அங்கங்கே போட்டு விட்டோம். கொத்து மாதிரி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி அங்கங்கே வந்து ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி சுகர் பீடும் போட்டிருக்கேன். சுகர் பீடு ஃப்ளவர் யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டோன்ஸு இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன், கிளிப் ஸ்டோன்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதி ஹாஃப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்த பாதி நம்ம ஃபில் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம எல்லா வீடியோஸுமே நான் மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. பாதியை முடிச்சுட்டு அடுத்த பாதி போட்டோம் அப்படின்னா நல்லா வளவலன்னு ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும் அந்த ஃபில்லிங்ஸு. அவுட்லைன் வந்து ஒரு செயின் கொடுத்துட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லைன்லேயே அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த செயின் போட்டிருக்கனால அவுட்லைன் கொடுக்கலாமா வேணாமான் இருக்கும். கொடுத்தே தான் ஆகணும். நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்லைன்லேயும் ஒரு செயின் லைன் கொடுத்தா தான் அந்த பிசுறு எதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க கிளாத்து வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே டேலி ஆகிடும். பார்க்குறதுக்கு நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாகிடும். நடுவில் லைட்டாக ஏதாவது வந்து பீட்ஸோ ஸ்டோன்ஸோ நம்ம வைக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது போட அப்படியே என்ன ஐடியா தோணுதோ அதே மாதிரி போயிட்டுருக்க வேண்டியதான். இப்போ இந்த பாதி போட்ட மாதிரி அந்த சைடும் போட்டாச்சு. இதில் வந்து அவுட்லைனில் வந்து ப்ளூ கலர் அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாம். நடுவுலையும் வந்து டியூப் யூஸ் பண்ணி இதை வந்து போடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது லீஃப் ஜமிக்கியை வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கண்டினியூஸாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வரும். போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு பீட்ஸு அப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். லீஃப் ஜமிக்கி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல, 2 சைடும் வயலட் கலர் லீஃப் ஜமிக்கி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து B7000 யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணேன். ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் இருந்துச்சு. சரி ஓகே அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி
கொஞ்சம் பெரிய சைஸு மெஹந்தி கோல்டு பீடு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி ஒயிட் கிறிஸ்டல் பீடை வந்து அதே மாதிரி நம்ம எப்படி மிரர் வந்து கட்டினோமோ அதே மாதிரி கட்டி இங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மைக்ரோ கட் பீட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லுக் வைஸ் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரியான கோல்டு இல்லாமல் நல்லா மைல்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த காட்டன் சாரீக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து லீஃப் ஸ்டிச்சு ஃபுல் டியூப் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். வயலட் கலர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேன், ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி அங்கங்கே புட்டாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயலட் கலரும் ஒரு மெஹந்தி கோல்டு பீடும் யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஹேண்ட் நீடில் தான் வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல ஒரு புட்டாஸ் மாதிரி இப்படி மேலே குத்தாமல் என்ன பண்ணணும்னா ஜமிக்கியை வந்து கீழேருந்து மேலே இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சென்டர்லேயே வந்து ஹோல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சென்டரில் இல்லாதனால அப்படியே எங்கே ஹோல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இது பண்ணிவிட்டு லீவ் ஸ்டிச்சும் அதிலே வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனும் டியூபையும் வச்சு அதர் சைடு வந்து ஓட்டை இல்லைனாலுமே வெளியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் டைம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அழகாக உட்காரும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்த இடத்துல விட்டு நவுறாது நமக்கு. வயலட் கலரில் லீவ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா ப்ளூ கலரில் அவுட்லைன் கொடுக்குறதும், அப்புறம் ப்ளூவில் பண்ணியிருந்தால் வயலட்டில் நம்ம அவுட்லைன் கொடுக்குறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு என்ஹான்ஸாக எடுத்து கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி லாங் டியூபை வந்து ஸ்டிச் அதுக்கெலாம் வந்து 2 ஸ்டிச் நம்ம வந்து ஹேண்ட் நீடில் போட்டால் மட்டும்தான் அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் கீழ் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளவரும் மேல் சைடு வந்து லீஃபும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே அந்த கர்வ் மாதிரி வளையிற சைடில் வந்து ஒரு ஸ்டோனை வந்து லாக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டியூபு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவருக்குள்ளே ஒரு மெஹந்தி கோல்டு பீடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 இது கண்டினியூஸாக போடுறப்போ அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பக்கத்தில் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஐ ஷேப்ஸு, ரவுண்டு, ஸ்கொயரு இந்த மாதிரி நிறைய வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து ஸ்டோன்ஸு காட்டனாக இருந்தாலுமே வந்து நம்ம கோல்டு ஸ்டோனோட நம்ம வந்து சில்வர் ஸ்டோன் வந்து நல்லா இருக்குது. இங்கே லைனாக 3 லைன் கொடுத்துட்டோம். இதே மாதிரி மேலே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்லாமே டபுள் டைம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது பெரிய டியூபையும் 2 தடவை லாக் பண்ணிவிட்டு டாப்பில் லீஃப் போட்டு அதில் 3 மைக்ரோ கட் பீட் போடுறோம், சில்வர் கலரு. இப்படி இந்த மாதிரி லீஃப்க்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது லாங் பீட் போட்டுக்கலாம். இது மெஹந்தி கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம இந்த மாதிரி லாங் பீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம எந்த ஒர்க் போட்டாலுமே அதில் வந்து அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இடத்துல என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் சென்டர் பார்ட்டில் போட்டிருக்கோம். கீழே வந்து எந்த பார்டரும் போடலை. நம்ம ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து நீளமாக நமக்கு இந்த டிசைன் வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக வந்து ஒன் கிளான்ஸ் வந்து என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக நான் காட்டியிருக்கேன்.
இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஜமிக்கி யூஸ் பண்ணி ஒரு லேயரும், அடுத்தது ஃப்ளவர் ஜமிக்கி வச்சு அதில் வந்து மெஹந்தி கோல்டு பீடியும் யூஸ் பண்ணி அடுத்த லேயரும், அதுக்கு அடுத்த லேயரில் வயலட் கலரும் அப்புறம் கிளிப் ஸ்டோனும் யூஸ் பண்ணி ஒரு லேயரும், அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளூ கலர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து லாங் டியூபாக வந்து யூஸ் பண்ணி ஒரு விசிறி மாதிரி ஒரு மாடலில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றத இமேஜை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.